السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قال موسى لفتاه لا أبرح حتى أبلغ مجمع البحرين أو أمضي حقبا فلما بلغ مجمع بينهما نسيا حوتهما فاتخذ سبيله في البحر سربا فلما جاوزا قال لفتاه آتنا غداءنا لقد لقينا من سفرنا هذا نصبا قال أرأيت إذا أوينا إلى الصخرة فإني نسيت الحوت وما أنسانيه إلا الشيطان أن أذكره واتخذ سبيله في البحر عجبا قال ذلك ما كنا نبغي فارتدا على آثارهما قصصا فوجدا عبدا من عبادنا آتيناه رحمة من عندنا وعلمناه من لدنا علما قال له موسى هل أتبعك على أن تعلمني مما علمت رشدا قال إنك لن تستطيع معي صبرا وكيف تصبر على ما لم تحط به خبرا قال ستجدني إن شاء الله صابرا ولا أعصي لك أمرا قال فإن اتبعتني فلا تسألني عن شيء حتى أحدث لك منه ذكرا فانطلقا حتى إذا ركبا في السفينة خرقها قال أخرقتها لتغرق أهلها لقد جئت شيئا إمرا قال ألم أقل إنك لن تستطيع معي صبرا قال لا تؤاخذني بما نسيت ولا ترهقني من أمري عسرا قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் அல்லாஹுடைய வசனங்களின் தஃப்சீரை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய வசனம் திருமறை குர்ஆனின் சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய 18வது அத்தியாயத்தின் 60வது ஆயத்தை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன், போன வாரமும் சொன்னேன், இந்த சூறாவுல 4 வரலாறுகள் சொல்லப்படுகின்றன இல்லையா? ஒன்னு குகைவாசிகளை பற்றி, 2வது தோட்டவாசிகளை பற்றி, 3வது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, 4வது துர்கர்னைனை பற்றி. இந்த 4 பேரை பத்தி 4 வரலாறு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத போன வாரம் கூட நம்ம பார்த்திருக்கிறோம். அதுல 2 நம்ம விலாவாரியா தெளிவா பார்த்து முடிச்சாச்சு. எந்த 2? குகைவாசிகளை பற்றியும் தோட்டவாசிகளை பற்றியும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப என்ன ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் போய் பார்த்து பேசிக்கிட்டாங்க பத்தியலா. அந்த வரலாறு தான் இந்த 60வது சூறாவிலிருந்து 82வது ஆயத்து வரையிலும், 60வது ஆயத்திலிருந்து 82வது ஆயத்து வரையிலும் ஏறக்குறைய 23 ஆயத்துகள். சரியா? 23 ஆயத்துகள்ல இந்த வரலாறை அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். அதனால இது வரலாறு உங்களுக்கு தெரியுங்கிறனால இன்னைக்கு நிறைய ஆயத்துகள் பார்த்துருவோம். அதனால்தான் நிறைய ஆயத்துகள் ஓதுன. அப்போ கூட கனிபா என்ன சூரா கஹ்ஃபையே ஓதி முடிச்சிருவோ போல் தெரியுத அப்படின்றாரு. ஆமா, ஏன்னா நிறைய செய்திகள் சொல்லப்படு, எல்லாமே சேர்ந்து ஒரு செய்தி தான். அந்த 23 ஆயத்துகளும் சேர்ந்து ஒரு செய்திங்கிறனால அந்த ஒரு செய்தியை மொத்தமா இன்னைக்கு முடிச்சிருவோம் அப்படிங்கிறதான் இன்றைய தஃப்சீருடைய தலைப்பு. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அப்ப 2 பேர் சம்பந்தப்பட்ட வரலாறு. ஒன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்னொருத்தவங்க யாரு? ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம். இதுல பாத்தீங்களாக்க இந்த 23 ஆயத்துகள் இறங்கிடுச்சு பத்தியலா. இது வரலாற்று பின்னணிகளை நீங்க படிச்சு பாத்தீங்களாக்க இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின்
4725வது ஹதீஸாக 4725வது ஹதீஸாகவும் இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில 4742வது ஹதீஸாகவும் இந்த நீண்ட ஹதீஸை, இந்த வரலாறை பதிவு பண்றாங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க காலத்துல மக்களுக்கு ஒரு ஹுத்பா கொடுத்தாங்க, ஒரு உபதேசம் பண்ணாங்க. அழகான உபதேசம், அற்புதமான உபதேசம் பண்ணாங்க. புரியுதா? அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹுத்பா கொடுத்தாங்கல, அரபிலையா ஹுத்பா கொடுத்தாங்க? என்ன மொழியில கொடுத்தாங்க? ஹிப்ரு மொழியில. தௌராத் அந்த மொழியில தான் வந்திருக்குது. அவங்க எந்த மொழி பேசினாங்களோ அந்த மொழியில தான் வேதம் அருளப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அஜரத்துமார்கள்லாம் மிம்பர்ல ஏறிட்டா இதெல்லாம் பேசணும், அரபியில தான் பேசணும்னு சொல்றாங்கல்ல. அப்ப இதுவே சான்று. அப்படிலாம் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹுத்பா கொடுக்கறாங்க, அவர்கள் பேசிய ஹிப்ரு மொழியில் ஹுத்பா கொடுக்கறாங்க. அந்த ஹிப்ரு மொழியில அற்புதமான செய்திய ஹுத்பாவை அந்த பனூ இஸ்ரவேல் மக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. அந்த பயான கேட்டவுடனே மக்கள் எல்லாம் அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவாங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால தான் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்கல்ல, ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி கேட்டிருக்கிறாங்கல்ல. கொஞ்சம் திக்கி திக்கி அவங்க பேசுவாங்க. மாஷா அல்லாஹ். அந்த பயான்ல பாத்தீங்களாக்க ரொம்ப அழகா, ரொம்ப தெளிவா, ரொம்ப அற்புதமா, மக்களை ஈர்க்கும் அளவுக்கு, மக்கள் எல்லாம் அழக்கூடிய அளவுக்கு அந்த பயான், அந்த ஹுத்பாவை பண்ணிட்டாங்க. அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அற்புதமான ஒரு ஹுத்பாவை பண்ணவனையுமே அதை கேட்ட அந்த மக்கள் இருக்கிறாங்க பத்தியலா, அவங்க கேட்பாங்க, ஐயுன்னாசி ஆயிலம், இந்த பூமியில மனிதர்களில் மிக அறிந்த மனிதர், மிகவும் ஞானமிக்க, மிக மிக இல்மு உள்ள மனிதர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க மக்கள். இவங்க சொன்னாங்க, கால அன, நான் தான். புரிஞ்சா? அதான் இந்த அன இருக்கு பத்தியலா, அன என்ன அர்த்தம்? நான் அப்படிங்கிறது யாருக்கு வரக்கூடாது? அல்லாஹ் ஒருத்தர் தான் நான், நாம். அல்லாஹ் நான் மாத்திரம் அல்ல, நாம் அப்படிங்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தம். யாருக்கு எவ்வளவு பெரிய இல்மு இருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வம் செல்வாக்கு இருந்தாலும், இந்த நான் என்கிற அகங்காரம் யாருக்கும் விடக்கூடாது. இவங்க யாரு இந்த பூமியில மிகச்சிறந்த அறிஞர்னு கேட்ட உடனேயுமே என்ன சொல்லிட்டாங்க? நான் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பதிலை அல்லாஹ் விரும்பவில்லை. அப்படியே ஹதீஸ் பேசுகிறது, ஃபஅதபல்லாஹு அலைஹி, அவர்கள் சொன்ன பதிலில் அல்லாஹ் கோபப்பட்டான். இந்த மாதிரி பதில் அல்லாஹ் விரும்பல. அல்லாஹ் என்ன பதில விரும்புவான்னு சொன்னா, இது லம் யருத்தல் இல்மு இலைஹி அல்லாஹு அலம், அது யாருன்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்படித்தான் சொல்லிருக்கணுமே தவிர எப்படி சொல்லிருக்க கூடாது? நான் தான் சொல்லிருக்க கூடாது. அப்படிங்கிறது அதான யதார்த்தம். ஒரு நபியாக இருந்தாலும் வஹிய வந்தாலும் நான் தான் சொல்லக்கூடாது அப்படின்னு அல்லாஹ், அதான் யதார்த்தம். அதனால இவங்க நான் தான் சொல்லிட்டாங்க பத்தியலா, அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காம அல்லாஹ் கோபப்பட்டு அவர் இல்லைங்கிறத காட்டணும். இந்த பூமியில் அவரை விட சிறந்த ஒரு அறிஞர் இருக்கிறார் காட்டணும். அவர்கிட்ட போய் இவங்களை என்ன செய்யணும்? கல்வியை கத்துக்கிற வைக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் மாணவனாக, ஹிதர் அவர்கள் உஸ்தாதாக ஆக்கணும். அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் என்ன பண்ணான்னு சொன்னா, இல்லப்பா உன்னைய விட பெரிய ஒரு ஞானம் உள்ளவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நீ மார்க்கத்தை கத்துக்க அப்படின்னு என்ன செஞ்சிட்டான்? அல்லாஹ் சொல்றான். சொன்ன உடனே மூசா நபி அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா ரப்பி கைஃபலி பிஹி, நான் அவரை எப்படி அறிந்து கொள்வது? அவர் யாரு, எங்க இருக்கிறாரு அப்படின்னு நான் எங்க போய் தேடி பிடிக்கிறது, எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னு கேட்டாங்க. கேட்டவனை அல்லாஹ் சொன்னா, நீங்க ஒரு மீனை கூடையில எடுத்துக்கிட்டு கடற்கரை ஓரமா போய்கிட்டே இருங்க. ஒரு இடத்துல 2 கடல்கள் சேரும். எந்த இடத்தில் 2 கடல்கள் சங்கமிக்கின்றதோ அந்த இடத்துல ஒருத்தர் இருப்பாரு.
அவர்தான் உங்களை விட சிறந்த அறிஞர், அவர்கிட்ட போய் கல்வியை கத்துக்கிறங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். சொன்ன உடையவே இது அல்லாஹ்வுடைய கட்டளையா இல்லையா? அதனால இது கட்டுப்பட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு கூடை எடுத்தாங்க, தண்ணியை ஊத்துறாங்க, உள்ளுக்குள்ள மீனை தூக்கி என்ன செய்யறாங்க, ஓடுறாங்க. அவங்க நடந்து போறதுக்கு முன்னால ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வேணும் பத்தியலா. தன்னந்தனியாக போறதை விட ஒரு ஆள் சேர்ந்துட்டாலே அது பெரிய சக்தி. அப்படி அதான ஜமாத்து. அப்ப ஜமாத்துங்கிறத தனியா இருந்தா ஜமாத்து போட முடியாது. எப்பதான் ஜமாத்து போட முடியும்? 2 பேர் இருந்தா தான் ஜமாத்து போட முடியும். அப்ப ஒருத்தருக்கு பெரிய உதவிங்கிறனால ஒரு வாலிபரை தனக்கு ஹெல்ப் பண்ண பத்தியலா, அந்த சக்தி வேணும் பத்தியலா. அதனால ஒரு வாலிபர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, தனக்கு உதவியாளராக ஆக்கி கொண்டார்கள். அந்த வாலிபருடைய பேர் என்ன என்று சொன்னால், இந்த இமாம் புகாரி அந்த பேரை சொல்றாங்க. பேர் என்ன? யூஷா பின் நூன். யூஷா, அவர் பேர் என்ன? யூஷா பின் நூன். நூனுடைய மகன் யூஷா. புரியுதா? இன்ஷா அல்லாஹ் புள்ள பிறக்கும் போது யூஷாவுன்னு பேர் வைப்போம். ரொம்ப நல்லவர். புரியுதா? பிள்ளைங்களுக்கோ பேர பிள்ளைங்களுக்கோ ஒரு நல்ல பேர், வரலாற்று பேர் என்ன? யூஷா. யூஷா. சரி. யா வாவ் ஷீன் ஐன். யூஷா. அது எப்படி தமிழ்ல எழுதுன ஜமால் பாய்ட்ட கேட்டுக்கறங்க. சரியா? யூஷா பின் நூன் அப்படிங்கிற ஒரு வாலிபர் அவரை ஹெல்ப்புக்கு பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சிட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, 2 பேருமா சேர்ந்து என்ன செய்யறாங்க, அந்த கடற்கரை ஓரமா போய்கிட்டு இருக்கிறாங்க. தன்னை விட பெரிய ஒரு அறிஞரை கல்வியை கத்துக்கிறதுக்காக அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க போனாங்க, அவரை சந்திச்சாங்க. எப்படி சந்திச்சாங்க, என்ன பேசிக்கிட்டாங்க, இந்த வரலாறுகள் தான் என்ன வருது 23 ஆயத்துல தொடர்ச்சியாக வருகிறது. அதான் அல்லாஹ் சொல்றா, வயது கால மூசாலி ஃபதாஹு. வயது என்ன அர்த்தம்? நினைத்து பாருங்கள், எண்ணி பாருங்கள். கால மூசாலி ஃபதாஹு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வாலிபரிடத்திலே சொன்னாரே, அதை நினைத்து பாருங்கள். லா அபரஹு, நான் ஓய்வு எடுக்கவே மாட்டேன். ஹத்தா அபுலுக மஜ்மஅல் பஹரைன், அந்த பஹரைன் கேள்விப்பட்டிருப்போம், அல் கோபரு, சவுதி, பஹரைன், அந்த 2 கடல்கள் சேருகிறதா இல்லையா? ஹத்தா அபுலுக மஜ்மஅல் பஹரைனி, 2 கடல்கள் சேரக்கூடிய இடத்தை நான் அடையும் வரை, அந்த அறிஞரை பார்க்கும் வரை நான் என்ன செய்ய மாட்டேன், ரெஸ்ட் எடுக்கவே மாட்டேன், நான் நடந்து போய்கிட்டே இருப்பேன். அல்லது அவ் அம்லிய ஹுகுபா, பல்லாண்டுகள் என்ன செய்வேன், ஓய்வு எடுக்காம நடந்து போய் அந்த அறிஞரை போய் பார்த்து அவர்கிட்ட கல்வியை கத்துக்கிடுவேன் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட சொல்லிட்டாங்க, அந்த யூஷா பின் நூன்கிறவர்கிட்ட சொல்லிட்டு, வாங்க 2 பேர் நடந்து போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. 2 பேர் நடந்து போறாங்க. இதுல பாத்தீங்களாக்க இந்த ஆயத்துல 60வது ஆயத்துல அவ் அமுலிய ஹுகுபா, அல்லது பல்லாண்டுகள் நடந்து போகலாம் கல்விக்காங்க. அங்க கல்வியை தேர்றதுக்கு என்ன பண்றாங்க, பல இன்னைக்கெல்லாம் கல்வி மாஷா அல்லாஹ் கைக்குள்ள இருக்குது இல்லையா? அன்னைக்கு கல்விக்காக என்ன பண்ணாங்க, பல்லாண்டுகள் நடந்து போவோம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இந்த ஹுகுபா அப்படின்னு இருக்கு பத்தியலா, அவ் அமுலிய ஹுகுபா ஆயத்து முடிவு பத்தியலா. இது ஹுகுபத்துன் என்று சொன்னால் அரபியில் ஒரு வருடம் என்று பொருள். ஹுகுபத்துன் வருஷத்துக்கு அரபியில சனத்துன் தெரியும் உங்களுக்கு, ஆமுன் தெரியும், ஹுகுபத்துன் புதிய வார்த்தை. சரியா? ஹுகுபான என்ன அர்த்தம்? வருடம் என்று பொருள். அவனுடைய பன்மை என்ன? ஹுகப், அல்லது பல ஆண்டுகள் நடந்து போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்றாங்கல்ல. இந்த துண்டுக்கு 3 அறிஞர்கள் விளக்கம் சொல்றாங்க. ஒரு அறிஞர் யார் என்று சொன்னால் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹு அலைஹி. முஜாஹித் ரஹிமஹுல்லாஹு அலைஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்கல்ல, தெரியுமில்ல? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இல்லையா? ரசூலுல்லாஹ்வுக்கு யார் அவரு? தம்பி, ரசூலுல்லாஹ்வுடைய தம்பி, பெரிய வாப்பா பையன் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப். வரலாறு தெரியுமில்ல? அப்துல்லா பின் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு இல்லையா? அப்பாஸ் ரசூலுல்லாஹ்வுக்கு யாரு? பெரிய பாப்பா.
அப்துல்லா வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா. அப்துல்லாவுக்கு அண்ணன் யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நீண்ட ஆயுள் ஹயாத்தா இருந்தாங்க. நீண்ட ஆயுள் ஹயாத்தா இருந்தாங்க. எந்த அளவுக்கு ஹதீஸ் வரும்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி விட்டார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தா போன பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய வாப்பா ஹயாத்தா இருந்தாங்க. மகன் தம்பி மகன் மௌத்தா போயிட்டாங்க. அவர் என்ன பண்ணாங்க? ஹயாத்தா இருந்தாங்க. அப்பெல்லாம் சஹாபாக்கள் மழை பெய்யவில்லை என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரிய பெரிய ஹலீஃபாக்கள் மழை பெய்யவில்லை என்று சொன்னால் யார்கிட்ட போய் துவா செய்ய சொல்லுவாங்களாம்? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுட போய் மழைக்காக துவா செய்யுங்க. வயசுல மூத்தவங்களா இல்லையா, ரொம்ப பெரியவங்கறனால நீங்க மழைக்காக துவா செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கும்போது அவங்கள துவா செய்ய சொன்னோம். அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. நீங்க அவங்களுடைய பெரிய வாப்பாங்கறனால, உங்க வயசுங்கறனால அவங்க நீங்க துவா செய்யுங்கன்னு சொன்னாங்கல்ல. அந்த அப்பாஸுடைய மகன் யாரு? அப்துல்லா. அப்ப அப்துல்லா ரசூலுல்லாஹ்வுக்கு யாரு? தம்பி. பெரிய வாப்பா பையன் தம்பி. புரியுதா? ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கட்டி பிடிச்சாங்கல்ல, தான் நெஞ்சு அவர் நெஞ்சோடு வச்சாங்கல்ல. அல்லாஹும்ம அல்லிமுஹுல் கிதாப், அல்லாஹும்ம ஃபக்ஹுஹு ஃபித்தீன், அல்லாஹும்ம அல்லிமுஹு தஅவீல். சொன்னாங்க, யா அல்லாஹ் இவருக்கு நீ மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பாயாக, வேதத்தை கற்றுக் கொடுப்பாயாக, குர்ஆனுடைய ஞானத்தை கற்றுக் கொடுப்பாயாக என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நெஞ்ச அந்த அப்துல்லாவுடைய நெஞ்சோடு சேர்த்து கட்டி வச்சு என்ன பண்ணாங்க? துஆ செஞ்சாங்க என்ற ஹதீஸை இமாம் புகாரியை பதிவு பண்ணிருக்கிறாங்க. இதுல நீங்க பாத்தீங்களாக்க, இந்த அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பல பேருக்கு உஸ்தாதா இருந்தாங்கல்ல. அவங்கள்ட்ட படித்த ஒரு முக்கியமான மாணவர் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹு அலைஹி. முஜாஹித் யாரு? நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, முஜாஹித்னா உங்களுக்கு யாருன்னு நீங்க போயிருவீங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய டைரக்டா படித்த மாணவர்களுக்காக தான், வெயிட்டுக்காக தான் சொல்ல வர்றேன். இந்த முஜாஹித் ரஹிமஹுல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவ் அமுலிய ஹுகுபா என்பது ஐ சபூன ஹரீஃபன், ஹரீஃப் என்று சொன்னாலும் வருடம் என்று பொருள். அப்ப 4 வார்த்தையாச்சு. வருஷத்துக்கு போகும்போது கேட்பேன். ஒன்னு சனத்துன், இரண்டாவது என்ன? ஆமுன், மூணாவது என்ன? ஹுகுபத்துன், நாலாவது என்ன? ஹரீஃபுன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவ் அமுலிய ஹுகுபா, ஹுகுபா என்று சொன்னால் 70 ஆண்டுகள் என்று பொருள். சொல்றது யாரு? முஜாஹித் ரஹிமஹுல்லாஹு அலைஹி 70 வருஷம்னு சொல்றாங்க. இன்னொரு சஹாபி சொல்றாங்க, அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்ல சமானூன சனத்தன். ருக்பான என்ன அர்த்தம்? 80 வருஷம் அப்படிங்கறாங்க. இந்த முஜாஹிதுக்கு படிச்சு கொடுத்தாங்கல்ல அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க சொல்றாங்க, இல்ல ஹுகுபா என்று சொன்னால் தஹ்ருன் என்று பொருள். தஹ்ரா என்ன? காலம் முழுக்க. அது எத்தனை வருஷம் ஆனாலும், 100 வருஷம் ஆனாலும், 200 வருஷம் ஆனாலும், மூத்தா போற வரை என்று பொருள். அப்ப மூத்தா போற வரையிலும் நான் என்ன செய்வேன்? நடந்து போய்கிட்டே இருப்பேன். அவரை போய் சந்திக்காத வரை, கல்வியை கத்துக்கிறார வரை நான் ஓயவே மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னதாக குர்ஆன் பேசுகிறது. அவ் அமுலிய ஹுகுபா சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி 2 பேரும் போறாங்க, கடற்கரை ஓரமா போறாங்க. பலம்மா பலகா, அது 2 பேரும் அடைந்தார்கள். மஜ்மஅ பைனிஹிமா, இங்க இப்ப நாங்க நசியா ஹூதஹுமா, மஜ்மஅ பைனிஹிமா, அந்த 2 கடல்கள் சேரக்கூடிய இடத்திற்கு அவர்கள் போய் சேர்ந்து விட்டார்கள். அப்படி போய் சேர்ந்த உடனேயுமே நசியா ஹூதஹுமா, 2 பேரும் அந்த மீனை மறந்து விட்டார்கள். அல்லாஹ் சொன்னா, அந்த மீனை கொண்டு போங்க, 2 கடல்கள் சேரக்கூடிய ஒரு இடம் இருக்குது, அங்கனதான் அந்த மீன் காணாம போகும். அந்த மீன் காணா போது பத்தியலா, அங்கனதான் ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் அறிஞர் அப்படியே அல்லாஹ் சொல்லிட்டான். அவங்க எல்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த ஒரு பாறை மாதிரி இருக்கும், ஒரு பாறை மாதிரி இருக்கு. அந்த பாறையுடைய நிழல்ல போய் 2 பேரும் தூங்குனாங்க. பாறையுடைய நிழல்ல போய் 2 பேரும் என்ன செய்யறாங்க? தூங்குறாங்க. 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும் போது மீன் என்ன பண்ணுச்சு? குதிச்சு ஓடி போயிடுச்சு, கடலுக்குள்ள போயிடுச்சு. சரியா? 2 பேரும் தூங்கிட்டாங்க. அத குதிச்சு ஓடுது பத்தியலா, அந்த சப்தத்துல வாலிபர் முழிச்சிட்டாரு. பாக்குறாரு, மீன் குதிச்சு போயிடுச்சு, பிடிக்க போனா ஓடி போயிடுச்சு தண்ணிக்குள்ள. சரியா? அவரால் போய் கடலுக்குள்ள போன மீனை பிடிக்கவே முடியல. நம்மள கொசு கடிச்சிட்டு ஓடி போயிடும், அதவே அடிக்க முடியாது, கடித்த கொசுவே அடிக்க முடியாது அப்படின்னு சொன்னா, மீன் குதிச்சு என்ன பண்ணிருச்சு? கடலுக்குள்ள ஓடி போயிருச்சா. இவரால பிடிக்க முடியல. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க.
முழிக்கட்டும், முழிச்ச உடனே சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சாரு. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அத மறக்கடிச்சுட்டான். மூசா நபி முழிச்சுட்டாங்க. முழிச்ச உடனே சொல்லி இருக்கணும்ல, சொன்னா அவர் தெரிஞ்சிருப்பார்ல, அவர் சொல்லாம மறந்துட்டனால மறுபடியும் அவங்க என்ன செய்யறாங்க, போய்கிட்டே இருக்கிறாங்க. அததான் அல்லாஹ் சொல்றான், அந்த இடத்துக்கு போன உடனேயுமே ரெண்டு பேரும் மீனை மறந்துட்டாங்க. மீனை என்ன பண்ணுச்சு, ஃபத்தஹத சபீலஹு ஃபில் பஹரி சரவா, அது குதிச்சு ஓடி போய் சுரங்க மாதிரி அமைச்சு எங்க ஓடி போயிருச்சு, கடலுக்குள்ள ஓடி போயிருச்சு. ஃபலம்மா ஜாவஸா காலலி ஃபதாஹு ஆத்தினா, அந்த ரெண்டு பேரும் அந்த இடத்தை கடந்து சென்ற போது, அந்த கடல்கள் சங்கமிக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட இடம் இருக்கு பத்தியலா, அந்த இடத்தை ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டாங்க, தாண்டியே போயிட்டாங்க. ரெண்டு பேரும் தாண்டி போன உடனேயுமே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பசி வந்துருச்சு. பசி வந்த உடனேயுமே அந்த ஹெல்பர் இருந்தார்ல, உதவியாளர், அவர்கிட்ட கேட்டாங்க, ஆத்தினா கதா ஆனா, நீங்க நமக்கு எதை கொண்டு வா, சாப்பாடு கொடு. கதா, கதான என்ன அர்த்தம், கதன் அதான் நாளை, கதா உன் கதா, கதா உணவை கொண்டு வா. தர்ஜுமால எந்த உணவு இருக்குது, காலை உணவா மதியான உணவா, காலை உணவு மதியான உணவு, சரியா? அதாவது அரபு நாடுகள்ல மாஷால்லா நீங்க எல்லாம் இருந்திருப்பீங்க, இல்ல அரபு நாட்டுல நீங்க ரியாத்ல இருந்தீங்க இல்ல, உங்களதான். நாஸ்தாவுக்கு என்ன அரபில, மதியான சாப்பாட்டுக்கு என்ன, நாஸ்தா பிரேக்ஃபாஸ்ட், சரியா? மதியான சாப்பாட்டுக்கு என்ன, சரி. இரவு சாப்பாட்டுக்கு என்ன, டின்னர் அரபில, சரியா? சரி, ஹையர். சாப்பாடு சாப்பிடுறோம் பத்தியலா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடுவாங்க, 3 வேளை சாப்பிட மாட்டாங்க. நம்ம ஒவ்வொன்றையும் குர்ஆன் ஹதீஸை ஃபாலோ பண்ணி சொல்றோம் பத்தியலா, 3 வேளையும் சாப்பிடுவதே அதுக்கு மாத்தம், 2 வேளையும் சாப்பிடுறதான் கரெக்ட். அரபில சாப்பாட்டை பாத்தீங்களாக்க ஒரு சாப்பாடுக்கு பேர் வந்து கதா, இந்த ஆத்தினா கதா ஆனா, சரியா? ஒரு சாப்பாடுக்கு பேர் என்ன, கதா. கதா என்று சொன்னால் காலை உணவு என்று பொருள். கதானா என்ன, காலை உணவு என்று பொருள். புரிஞ்சா அர்ஷது, கேட்பேன், புரிஞ்சா? கதானா என்ன அர்த்தம், காலை உணவு என்று பொருள். இரவு உணவுக்கு அரபில அஷா, இஷான்னு சொல்றமா இல்லையா, அது அஷா. மகரிபுக்கு பிறகு போய் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு வந்துதான் என்ன செய்வாங்க, இஷாவை தொழுவாங்க. அப்ப அஷாவுக்கு பிறகு இஷா, சரியா? இந்த 2 சாப்பாடு தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்துச்சு. ஒன்னு கதா காலை உணவு, 2 என்ன இருந்துச்சு, அஷா இருந்துச்சு. மதியான உணவு இல்ல. இன்னைக்கு சவுதியில கூட என்ன பண்றாங்கன்னு சொன்னா, உணவை 3ஆக பிரிச்சு பேர் வச்சுக்கிட்டாங்க. காலை உணவு வந்து ஃபுதூர், இவங்க வச்சுக்கிட்ட புது குர்ஆன் ஹதீஸ்ல வரக்கூடிய பேர் கிடையாது, இவங்களா வச்சுக்கிட்ட பேர் வந்து காலை உணவு என்ன, ஃபுதூர். இஃப்தார் இருக்கு பத்தியலா, இஃப்தார்ல இருந்து ஃபுதூர் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. காலை உணவு கதா இருக்கு பத்தியலா, இத கதா மதிய உணவுட்டாங்க, மாத்திக்கிட்டாங்க. அஷாவை அஷார் வச்சுக்கிட்டாங்க. புரிஞ்சா? அப்ப இவங்க கேட்கறாங்க, ஆத்தினா கதா ஆனா, அப்படி ஒரு காலை நேரத்துல கேட்கறாங்க, சொல்றாங்க, ஆத்தினா கதா ஆனா, நம்முடைய உணவை காலை உணவை கொண்டு வா அப்படின்னு மூசா நபி சொல்லிவிட்டு சொல்றாங்க, லகத் லகீனா மின் சஃபரினா ஹாதா நஸபா, இந்த சஃபர்ல, இந்த பயணத்துல நம்ம ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம். டக்குன்னு எல்லாம் போய் அந்த இடத்துக்கு போயிடல, பல வருஷம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இந்த சஃபர்ல வந்து இந்த கல்வியை தேடி போறோம் பத்தியல, இந்த கல்வியை தேடி போற சஃபர்ல நஸபா, ரொம்ப கஷ்டம், ரொம்ப முஷ்கில நம்ம சந்திச்சிட்டோம். ரொம்ப நான் அசந்து போயிட்டேன், ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு கேட்ட உடனேயும் தான் இவருக்கு ஞாபகம் வருது, ஆகா அந்த மீன் ஓடி போயிருச்சு, சொல்ல மறந்துட்டமே அப்படின்னு ஞாபகத்துக்கு வருது. சொல்றாரு, அந்த உதவி செய்யக்கூடிய மூசா நபி கேட்கிறாரு, கால ஆர ஐத்த இத அவைனா இல சஹரத்தி, நீங்க பார்க்கலையா நம்ம எல்லாம் இந்த பாறை கிட்ட போய் ரெஸ்ட் எடுத்தோம்ல, அந்த 2 கடல்கள் சேரக்கூடிய இடத்துல ஒரு பாறை இருந்துச்சு, அந்த பாறையுடைய அடியில போய் கொஞ்சம் தூங்கிட்டு இருந்த பத்தியலா, அப்ப என்ன ஆயிருச்சு, நான் ஓய்வு எடுத்தமே, அப்ப மீன் ஓடி போயிருச்சு. நசீத்துல் ஹூத, நான் என்ன செஞ்சிட்டேன் உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன்.
வமா அன்சானிஹு இல்ல ஷைத்தான் அன் அதுகுரஹு, அத உங்கள்கிட்ட சொல்ல மறந்தது நான் மறக்கல. யாரு மறக்கடிச்சது? ஷைத்தான் மறக்கடிச்சிட்டான். அவருக்கு சொன்ன உத்தரவே இந்த மீனை கொண்டு வரணும், காணாப்பனா என்று சொல்லு. அங்கனதான் ஒரு உஸ்தாத் இருப்பாரு, அவர்கிட்ட போய் தான் மார்க்கத்தை கத்துக்கிறேன்னு சொல்லி தான் கூட்டு வந்துட்டாங்க. தூங்கிட்டா மீன் ஓடி போயிருச்சு, பார்க்க வேற செஞ்சுக்கிறாரு, சொல்லா என்ன செய்யறாரு, கூட்டு போறாரு. முதலாளி ஹெல்ப் நம்மளாம் மட்டும் இருந்துன்னு வைங்களேன், அவர் செத்தாரு. புரிஞ்சா? அப்ப அந்த மீன் ஓடி போயிருச்சு, நான் பார்த்தேன், உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஆனா நான் மறக்கல, ஷைத்தான் மறக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டார். வத்தகத சபீலஹு ஃபில் பஹரி அஜபா, ஆச்சரியமான முறையில அந்த மீன் அப்படியே ஓடி போய் என்ன பண்றச்சு, கடலுக்குள்ள ஓடி போயிருச்சு. அதை பார்த்து ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னு அந்த உதவியாளர் சொன்னார். கால மூசா நபி சொல்றாங்க, ஜாலிக மா குன்னா நபகி, அந்த இடம் தான்ப்பா நம்ம தேடி போன இடம். என்னப்பா சொல்ல மறந்துட்டா, நம்ம அங்கேதான், நம்ம அதை தாண்டி போயிட்டோம். புரிஞ்சா? அதை தாண்டி போய் அதாப்பா நமக்கு சொல்லப்பட்ட இடம். அதனால ஃபர்சத்தா அலா ஆசாரிஹிமா கஸஸா, மறுபடியும் திரும்புங்க, நம்ம என்ன செய்வோம், திரும்பி அதே இடத்துக்கு போவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் திரும்பி போறாங்க. ஏற்கனவே அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல தங்கி இருக்கிறாங்கல்ல, அந்த இடம் பழைய இடமா போச்சு பத்தியா. அதனால இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இடத்தை கண்டுபிடிச்சா அந்த இடத்துல ஒருத்தரை பாக்குறாங்க, ஒரு மனிதரை பாக்குறாங்க. அவர் நல்லா துண்டு எல்லாம் போட்டு, தலையிலையும் துண்டு போட்டு, அப்படி உடம்ப தலையெல்லாம் மூடிய நிலையில, அப்படி ரொம்ப கண்ணியமா நிறைய துணிமணியோடு ஃபுல்லா தலை மூடிய அளவுக்கு என்ன பண்றாரு, ஒருத்தர் இருக்கிறார். அந்த அல்லாஹ் சொன்னா பத்தியெல்லாம் அந்த இடம், அந்த இடத்துல இருக்கிறாங்க. அது அல்லாஹ் சொல்லுவான், ஃபவஜதா அபுதம் மின் இபாதினா, அந்த ரெண்டு பேரும் என்னுடைய அடியாறுகளிலிருந்து ஒரு அடியாரை பார்த்து விட்டார்கள். எந்த அடியாரு? ஹெலர். சரியா? அவர்களை பார்த்து விட்டார்கள். அந்த அடியார் எப்படிப்பட்ட அடியார் என்று சொன்னால், ஆத்தைனாஹு ரஹமத்தம் மின் இந்தினா, நம்மிடமிருந்து அவருக்கு எதை கொடுத்திருக்கிறோம்? ரஹமத்தை கொடுத்திருக்கிறோம். வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா, நம்மிடமிருந்து அவருக்கு எதை கற்றுக் கொடுத்திருக்கிறோம்? இல்மை கற்றுக் கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், என்னுடைய ரஹமத்தை பெற்ற, என்னுடைய இல்மை பெற்ற ஒருத்தர் இருக்கிறார். சரியா? அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த அடியார் அவரை போய் பார்த்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு சொந்தக்காரர், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றவர், அல்லாஹ்வுடைய இல்மை பெற்றவர். எப்படி இருக்கிறாரு? ஒரு நல்ல துணியை வச்சு உடம்புல தலையெல்லாம் போட்டு மூடிய நிலையில இருக்கிறார். அவரை பார்த்த உடனேயுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சுக்கிறாங்க, இவர் தான் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்று புரிந்து கொண்டார்கள். புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு மூசா நபி சொன்னாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்ன உடனேயுமே ஹிதர் அவர்கள் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு அப்படின்னு பதில் சொல்லி போட்டு கேட்பாங்க. வஅன்னா பி அர்லிக ஸலாம், உங்களுக்கு எப்படி இந்த பூமியில சலாம்லாம் தெரியும்? யாருக்குமே இப்படி அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றது தெரியாத உங்களுக்கு எப்படி தெரியும்? முதல்ல பதில் சொல்லிட்டாங்க. பதில் சொல்லி கேட்கறா, உங்களுக்கு எப்படி அஸ்ஸலாமு அலைக்கும்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனேயுமே மூசா நபி சொன்னாங்க, நான் யார் தெரியுமா? ஆனா மூசா. சரியா? நான் தான் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். நான் சாதா சீதா ஆள் கிடையாது, நான் நபி, எனக்கு வகி வருது. அதனால ஆனா மூசா நம்ம சொல்லுவோம்ல, நான் யாருப்பா, நான் தான்பா சொல்லுவோம்ல இல்லையா? அந்த கெத்து அங்கேயும் குறையல. சொல்றாங்க, ஆனா மூசா, நான் தான்பா மூசா, நான் தாங்க மூசா அப்படின்றாங்க. மூசா உடையுமே ஹிதர் கேட்பாங்க, மூசா பனி இஸ்ராயில், இந்த பனு இஸ்ராயேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபி இருக்கிறார்களா மூசா, அந்த மூசாவா நீங்க? முதல்ல மூசாண்டா எந்த மூசான்னு தெரியாதுல, இந்த பனு இஸ்ராயேலர்களுக்கு நபியா அனுப்பப்பட்ட மூசா இருக்கிறாரு, அந்த நபி மூசாவா நீங்க அப்படின்னு கேட்கறாங்க ஹிதர். மூசா நபி சொன்னாங்க, நாம், ஆம், அதே மூசா நான் தான். சரியா? அப்படின்னு சொல்லிவிட்டு, அதை தூக்க, நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். லித்து அல்லிமணி மிம்மா உல்லிம்த ருஷுதா, நான் வந்த நோக்கம் என்ன என்று சொன்னால், லித்து அல்லிமணி, நீங்கள் எனக்கு கல்வியை கற்றுத்தர வேண்டும். நான் உங்கள்கிட்ட கல்வியை கத்துக்கிறேன்னு.
மிம்மா உல்லிம்த ருஷுதா, அல்லாஹ் உங்களுக்கு கல்வியை கத்து கொடுத்துக்கிறான்ல, அல்லாஹ் உங்களுக்கு கத்து கொடுத்த கல்வியை நீங்க எனக்கு கத்து தரணும், அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னதாக இந்த புகாரியுடைய நபர் சொன்ன பத்தியலா 4725வது ஹதீஸ். இப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. சரியா? அத நீங்க அப்படி நான் அந்த ஆயத்துக்கு பிறகு நான் அப்படி சொல்லுவேன். அப்ப ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்களா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எல்மை பெற்றவர்கள் பார்த்து உடனே மூசா நபி சொல்றாங்க, 66வது ஆயத்து பாய் சூறாவை முடிக்கல. சரியா? ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வண்டி ஸ்பீடா முடிச்சிடலாம். காலனா சொன்னார், கேட்டார். யார் சொன்னது? யார் கேட்டது? மூசா அலைஹிஸ்ஸலாம். லஹு அவரிடத்திலே, எவரிடத்திலே? எதிரிடத்திலே கேட்டார். கால லஹு மூசா, அல்லாஹ்வே மூசான்ட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எதிரிடத்திலே கேட்டார். ஹல் அத்தபிஉக அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷுதா, நான் உங்களோடு வரட்டுமா? நான் உங்களோடு வரட்டுமா? உங்களோடு வர்ற நோக்கம் என்ன என்று சொன்னால், அலா அன் துஅல்லிமனி, நீங்க என்ன செய்யணும்? எனக்கு கல்வியை கத்து கொடுக்கணும். எந்த கல்வி? மிம்மா உல்லிம்த ருஷுதா, அல்லாஹ் உங்களுக்கு கல்வியை கத்து கொடுத்தான்ல, அல்லாஹ் கற்றுக் கொடுத்த கல்வியை நீங்க எனக்கு கத்து தர்றதுக்கு நீங்க நான் உங்களோடு வரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க மூசா நபி. கேட்ட உடனே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மூசா நபியை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போது தெரியுது. சரியா? ஏன்னா அல்லாஹ்வுடைய அறிவிப்பு வந்திருக்க, அல்லாஹ்வுடைய இல்மு, அல்லாஹ்வுடைய கால சுப்ஹானக லா இல்ம லனா இல்லாம அல்லம் தான, எல்லாத்துக்குமே அதானே. அப்ப மூசா நபி கொஞ்சம் கோபக்காரர். புரிஞ்சா? யாரையும் அடிச்சுட்டாங்க. யார் அடிச்சாங்க? ஒருத்தர் அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. சரியா? இன்னொருத்தர் அடிச்சு கண்ணுகள்லாம் பிதுங்க வச்சுட்டாங்க. ஒருத்தர் அடிச்சு கொலைங்கிறது ஒரு மனுஷனை, ஆனா கொலை செய்யறதுக்கு அடிக்கல, தப்பா நினைக்க கூடாது. சரியா? கொலை செய்யறதுக்குன்னு அடிக்கல. ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சாங்க. ஒருத்தன் கிபுத்தி, ஒருத்தன் பனி இஸ்ராயீல். கிபுத்தி எந்த குலம்? ஃபிரௌனுடைய குலம் இருக்கு பத்தியால. ஃபிரௌனுடைய குலத்துக்கு பேர் கிபுத்தி. கிபுத்தி சமுதாயத்தை சார்ந்தவர் தான் ஃபிரௌனும். சரியா? இன்னும் ஒருத்தர் பனு இஸ்ராயீல். எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்? முஸ்லிம். இந்த மூசா நபி பனு இஸ்ராயீலை சார்ந்தவர். ரெண்டு பேருக்கும் சண்டை. சண்டையில பனு இஸ்ராயீல்காரர் மூசா நபிட்ட பாருங்க அடிக்க வர்றாரு, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றாரு. மூசா ஃபகலா அலைஹி கால ஹாதா மின் அமலி ஷைத்தான்ட்டாரு. சரியா? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அரைஞ்சாரு. யார? அந்த கிபுத்தி ஆள அரைஞ்ச, அடிக்கத்தான் போய் செஞ்சாரு, மௌத்தாக்கணும்னு நியத்தான் செய்யல. ஒரு அரைஞ்ச உடனேயுமே கலா அலைஹி, அதோடு ஹலாஸ் இன்னாலில்லாஹ் போயிட்டாரு. அப்ப காலாதாமின் அமலி ஷைத்தான் அமலை நான் செஞ்சிட்டேனே, நான் மூத்தாக்கன்னு செய்யல, அடிக்கதான் செஞ்சு மூத்தா போயிட்டாரு அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு? தப்பிச்சு போயிட்டாரு. அப்பெல்லாம் இருக்கு பத்தியெல்லாம். கோவக்காரர் ரொம்ப பலமானவர் கூட. அந்த பலமானவர் வச்சுதான் கல்யாணம் முடிச்சாரு. அவருடைய நாணையும் அவருடைய பலத்தை வச்சுதான் என்ன பண்ணாங்க? பொண்ணு கொடுத்தாங்க. அவ பொண்ணு கிடைக்கிறதுக்கு நம்மகிட்ட பலம் இருக்கணும். புரியுதா? 100 பொண்ணு கிடைக்கிறதுக்கு நமக்கு பலம் இருக்கணும், நம்மள்ட்ட அமானிதம் இருக்கணும். அப்பதான் அல்லாஹ் என்ன செய்வான்? பொண்ணு கொடுப்பான். அதான யதார்த்தம். மக்கள் பொண்ணு கொடுப்பாங்க. அப்ப இவர் பலமான ஆளாச்சா? மலக்குல் மௌத் வந்தார்ல, மலக்குல் மௌத் வந்தார்ல, நபிக்கு என்ன சிஸ்டம்? நம்மள புடிச்சிட்டு போயிடுவாரு. மலக்குல் மௌத் கேட்க விட மாட்டாரு. நபிமார்களை பொறுத்தவரை அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். நீங்க துனியாவை தேர்வு செய்யறீங்களா, ஆகிரத்தை தேர்வு செய்யறீங்களா அப்படின்னு கேட்கணும். சட்டம். யாருக்கு மட்டும் சட்டம்? உங்களுக்கு எனக்கு கிடையாது, தூக்கிட்டு போயிடுவாங்க. நபிமார்களுக்கு மட்டும் இதான் சட்டம். அப்ப எல்லா நபிட்டையும் கேட்டுதான் செய்வாங்க. ரசூலுல்லாஹ்ட்டையும் கேட்டாங்க, நான் ஆகிரத்தை தேர்வு செஞ்சுட்டேன். செஞ்சு விட்டு தான் சொன்னாங்க. ஃபாத்திமா நாயிட்ட சொன்னாங்கல்ல, ரகசியமா சொன்னாங்கல்ல, எனக்கு பிறகு நம்ம குடும்பத்துல நீ தான் முதல்ல என்னை சந்திப்பா. இப்படி கேட்டாங்க. நான் ஆகிரத்துன்னு சொல்லிட்டேன், என்னை கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. அது மாதிரி பர்மிஷன் கேட்காம ரூஹ பிடிக்க வந்தார் மலக்குல் மௌத். அரைஞ்சாரு ஒரு அரை. நல்ல வேலை மௌத்தா போல, கண்ணு பிதுங்கி போயிருச்சு. அல்லாட போய் கேட்டார், ஏப்பா அவட்ட கேட்காம செஞ்சா அப்படின்னு சொல்லி நடந்துச்சு. பெரிய வரலாறு சரியா இருக்குது. அப்ப இதையெல்லாம் தெரிஞ்ச ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மூசா நபி உங்களோடு வர்றங்க, உங்கள்ட்ட கல்வி கத்துக்கிற வர்றாங்க அப்படின்னு மூசா நபி சொன்னாங்கல்ல. எதுல சொல்லுவாங்க? கால இன்னக லன் தஸ்ததிஅ மஅய சபரா,
என்னோடு வர்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா சபூர் பத்தாது. அந்த அளவுக்கு நீங்க பொறுமைசாலி கிடையாது. புரியுதா? அப்ப கல்வியை கத்துக்கிற என்ன வேணும்? ஒண்ணு கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு தானே வர்றாங்க. அப்ப ஒண்ணு கஷ்டம் வேணும். எல்லாம் எல்லாம் ஈஸியா கிடைக்குன்னு வைங்களேன், ஈஸிக்கு மதிப்பு இருக்காது பாய். ஒரு புக் இருக்குன்னு வைங்க, அதாவது ஒண்ணுமில்லாத புக்க காசு கொடுத்து வாங்கினா அந்த காசு கொடுத்து வாங்கிட்டோன்னு படிப்பாங்க. நல்லா ஃபாயிதாவான புக் இருக்கு, அதை ஓசிக்கு கொடுத்துன்னு வைங்களேன், அது ஓரமாத்திக்கு போட்டுருவாங்க. அப்ப அந்த கஷ்டப்பட்ட காசு இருக்கு பத்தியலா, காசு கொடுத்து வாங்கினா தான் மதிப்பு இருக்கு. அப்ப பயணப்பட்ட ஒண்ணு கஷ்டப்பட்டாங்க, ரெண்டாவது என்ன பண்றாங்க? ஒண்ணு கஷ்டம், ரெண்டாவது பொறுமை. ரெண்டாவது பொறுமை. உன்னால பொறுமையை இருக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு கேட்கறாங்க, கைப்பற்ற ஸ்பீரும், உன்னால எப்படி பொறுமையா இருக்க முடியும்? அலா மாலம் தஹித் பிஹி ஹுபரா, உனக்கு எதை பத்தி இல்மே இல்லையோ, நான் என்னென்ன செய்வேன்னா உனக்கு தெரியாது, உனக்கு எதை பத்தி இல்மு இல்லையோ அதை பத்தி எப்படிங்க உங்களுக்கு பொறுமையா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க ஹிதர் அவர்கள். மூசா நபி சொன்னாங்க, கால சதஜுதுனி இன்ஷா அல்லாஹு சாபிரன். சரியா? இன்ஷா அல்லாஹ் நீங்க என்னைய பாத்துக்கிறீங்க சொல்லுவோங்களா இல்லையா? இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹு சாபிரன், யாராக நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள்? சாபிரா பெற்றுக்கிறீங்க. வலா அசீல கமரா, உங்களுக்கு மாற்றம் செய்யவே மாட்டேன், நீங்க சொன்னா சமீனா வாத்தானா தான். சரியா? அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொன்ன உடனேயுமே அதுக்கு ஹிதர் சொன்னாங்க, கால பைனித்தபாத்தனி ஃபலா தஸ்அல்னி அன் ஷைஇன். ஓகே, நீங்க என்னோட வருவிய, நான் உங்களுக்கு கல்வியை கத்துக் கொடுக்கறேன்னு சொன்னா ஓகே, நான் அனுமதி தர்றேன். ஆனால் ஷருத்தோடு அனுமதி தர்றேன். என்ன ஷருத்து? ஃபலா தஸ்அல்னி அன் ஷைஇன், என்கிட்ட எந்த கேள்வி கேட்க கூடாது. நான் என்னென்ன செய்யறேங்கிறத பத்தியெல்லாம் என்கிட்ட வாயை திறக்க கூடாது. சாப்பிடுறது திறந்துக்கலாம், கேள்வி கேட்க என்ன செய்யக்கூடாது? நான் என்னென்ன செய்யறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட எந்த கேள்வி கேட்க கூடாது. எதுவரை கேட்க கூடாது? ஹத்தா உஹதி சலக்க மின்ஹு திக்ரா, நானா சொல்லுவேன், நான் ஏன் செஞ்சேன் நானா சொல்ற வரையும் நீங்க என்ன செய்யக்கூடாது? என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனேயுமே மூசா நபி, நான் ரொம்ப பொறுமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா, ஏத்துக்கிட்டாங்களா? ரெண்டு பேரும் போறாங்க. ரெண்டு பேரும் போய் ஃபன் தலகா, ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டாங்க? நடந்து போறாங்க. ரெண்டு பேரும் நடந்து போய் ஒரு கப்பல் வருது. அந்த கப்பல்ல ஹத்தா இதா ரகிபா ஃபி சஃபீனா, என்ன பண்றாங்க? ரெண்டு பேர்னா மூணு பேரும் சேர்ந்து தான், அந்த வேலைக்காரரை விட்டுட்டு போகல, அவரும் சேர்ந்தா போறாரு. ஆனா ரெண்டு பேர்னா ஏன் ரெண்டு பேரு? ரெண்டு விஐபிகள். ரெண்டு விஐபிகள். புரியுச்சா? ராஜீவ் காந்தி மௌத்தா போனாரு. ராஜீவ் காந்தி மட்டுமா மௌத்தா போனாரு? அவரோடு சேர்ந்து 16 பேர் மௌத்தா போனாங்க. 16 பேர் பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள். ஆனா எதை சொல்லுவாங்க? அதான் சொல்லுவாங்க, பெரிய விஐபின்னு சொன்னா அந்த பெரிய விஐபி பேச்சு மட்டும் தான் நீங்க கீழே உள்ள பேச்சு வந்து நிக்காது. அது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் விஐபி பத்தி எல்லாம், அதனால அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேரும் போறாங்க. ஃபன் தலகா, ரெண்டு பேரும் போனார்கள். ஒரு கப்பலை பாக்குறாங்க. அந்த கப்பல்ல அவங்கள வந்து ஏத்திக்கிட்டாங்க. கப்பலுக்காரங்க என்ன செஞ்சிட்டாங்க? இவங்களை ஏத்திக்கிட்டாங்க. நீங்க ஹதீஸை படிச்சு பார்த்தீங்களா, புகாரி உள்பட, வரலாறு உட்பட, இமாம் இப்னு கஸீர் உட்பட சொல்றாங்க, அவங்க ஏத்துக்கிட்ட அக்கறைக்கு வேற ஒரு நாட்டுக்கு போறாங்க பத்தியலா, காசுக்கு எல்லாம் டிக்கெட் வாங்கல. டிக்கெட் வாங்காம ஃப்ரீயா என்ன பண்ணாங்க? இந்த ரெண்டு பேரும் ஏத்துக்கிட்டாங்க. ஏன் ஃப்ரீயா ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா, அவங்க கேட்கறாங்க. கேட்டா நான் மூசா, சரியா? அவனு நான் ஹிதரு. அந்த கப்பல் பிரயாணம் பண்றாங்க பத்தியலா, அவங்களுக்கு இந்த மூசா நபியை பத்தி ஹிதரை பத்தி தெரியுது. ஓ அப்படியா, நீ மூசால வாங்க வாங்க ஏறுங்க ஏறுங்க, எங்க ஊருக்கு போனேன், இந்த விஐபிக்கு வந்து கிடைச்சிருமா இல்லையா? அது மாதிரி மதிப்பு மரியாதை கண்ணியம் இருக்கும்ல, அந்த மதிப்பு மரியாதை அந்த கண்ணியத்துல டிக்கெட்லாம் வேணாங்க, எங்க காசுலாம் வேணாம், இது வச்சுக்கிறங்க, அதெல்லாம் வேண்டாம், நாங்க உங்களுக்கு கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு காசே வாங்காம டிக்கெட்டே வாங்காம ரெண்டு பேரும் ஏத்திக்கிட்டு என்ன பண்றாங்க? போறாங்க. போனா ஏறக்குறைய நடு கடலுக்கு போயிருச்சு. அந்த கப்பல் ஏறக்குறைய எங்க போயிருச்சு? நடு கடலுக்கு போயிருச்சு. நடு கடலுக்கு போன உடனேயுமே ஹிதர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு ஓட்டை போடுறாங்க. நடு கடல்ல வச்சு கப்பல் என்ன பண்ணாங்க? ஒரு ஓட்டை போட்டாங்க. அப்படி ஓட்டை போட்ட உடனேயுமே மூசா நபி பயந்து போய் கேட்கறாங்க,
கால ஹரகதஹா, நடுக்கடல்ல வச்சு கப்பல்ல ஓட்டைய போடுறிய, லி துகுரி காகலஹா, எல்லாத்தையும் மூழ்கடிச்சு சாவடிக்க போறீங்களா? சரியா? அகரக்க யுகுரி கூட தண்ணியில மூழ்க வைக்கிறது. லி துகுரி காகலஹா, இந்த கப்பல்ல வர்றாங்கல்ல இவங்க எல்லாம் மூழ்கடிக்க போறீங்களா? லக்கது ஜீத ஷைஅன் நுக்ரா, லக்கது ஜீத ஷைஅன் இம்ரா, நீங்க செய்யறது பயங்கரமான வேலைங்க, என்னங்க ஆபத்தான வேலை செய்யறீங்க அப்படின்னு என்ன பண்ண ஷரத்து என்ன? வாய் திறக்க கூடாது, கேள்வி கேட்க கூடாது. புரிஞ்சா? நானா சொல்ற வரை கேட்க கூடாது, இதான ஷரத்து. ஆனா நம்மளா இருந்தாலும் கேட்கதான் செய்வோம். நடுக்கடல்ல வச்சு கப்பல் இப்படி செஞ்சா பயந்து போயிருவோமா இல்லையா? பயந்து போய் கேட்டாங்களா? அதுவும் எங்களெல்லாம் மூத்தாக்கா லி துகுரி அகலஹா, எல்லாத்தையும் கருக்கு பண்ண, எல்லாத்தையும் மூழ்கடிச்சு மூத்தாக்கவா நீங்க பண்றீங்க, அன்னைக்கு செய்யறது பயங்கரமான வேலையை செய்யறீங்க அப்படின்ற உடனேயுமே எதிர சொல்லுவாங்க, கால அலம் அகுல் இன்னக லன் தஸ்ததிய மஅய ஸபரா, நான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லலையா என்னோடு உங்களால வர முடியாது, உங்களால பொறுமையா இருக்க முடியாது, உங்களால கேள்வி கேட்காம இருக்க முடியாது, அந்த பொறுமை உங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லலையா? பத்தியாலா கேட்டிய அப்படின்னு எதிர சொன்ன உடனேயுமே அதுக்கு மூசா நபி சொல்லுவாங்க, கால லா துஆஹிதுனி பிமா நஸீது, நான் மறந்துட்டேங்க. சரியா? மறதலை செஞ்சுதான் தப்பு இல்லை தானே, நான் இப்படி கேட்டது காரணம் மறந்துட்டேன், அதுக்காக என்னை தண்டிச்சிடாதீங்க, குற்றம் முடிச்சிடாதீங்க, என்னை கழட்டி விட்டு போயிடாதீங்க. வாலா துர்ஹிக்னி மின் அம்ரி யுஸ்ரா, என்னுடைய வேலையில எந்த கஷ்டத்தை உஸ்ரா, என்னுடைய வேலையில செஞ்சிடாதே எந்த கஷ்டத்தை உருவாக்கிறாதீங்க அப்படின்னு சொன்ன உடனேயுமே முதல் மாஃப். சரியா? முதல்ல என்ன ஓகே சொல்லுவாங்கல்ல, மாஃபி மாங்கினா படைகா, யார் மாஃபி மாங்கினா படைகாவா? ராகுல் காந்தியை பார்த்து யார் சொல்றது? இல்ல, இந்த ஞானேஷ் குமார். சரியா? இந்த ஞானேஷ் குமார்ங்கிற ஒரு என்ன சொல்றது, அந்த ஆள் எவ்வளவு பெரிய ஃப்ராடு, எவ்வளவு பெரிய கேஸ் இருக்கு அந்த ஆள் மேல, ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தவன், அவன் அமித்ஷாவுக்கு கீழே, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கீழே இருந்தவன், இடையில என்ன பண்றாங்க, ராஜினாமா செய்ய வச்சு உள்ள கொண்டு வராங்க, பெரிய வரலாறு. சரியா? அந்த மாதிரி ஒரு ஃப்ராடு ராகுல் காந்தியை பார்த்து மாஃபி மாங்கனா படேகா அப்படின்றார்ல, அது மாதிரி அந்த முதல் மாஃபு. சரியா? இவர் மாஃபி மாங்கல, ஆனா இது மாஃபி கேட்கிற மாதிரி தானே, மாஃப் கேட்கிற மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டாரா? அந்த கப்பல்ல போய்கிட்டு இருக்கும் போது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? ஒண்ணு இவர் ஓட்ட போட்டார் பத்தியலா, ஓட்ட போனா தண்ணி வரக்கூடிய அளவுக்கு ஓட்ட போடல, சும்மா லைட்டா அப்படி இப்படி. சரியா? கப்பல் போய்கிட்டு இருக்கும் போது இன்னொரு சம்பவம் நடக்குது. ஒரு சிட்டுக்குருவி, ஃபஜா உஸ்பூர், அந்த புகாரியுடைய பெரிய ஹதீஸ். சரியா? அந்த ஹதீஸை படிச்சு பார்த்தா பக்கம் பக்கமா இருக்கேன். சரி, ஒரு சிட்டுக்குருவி வருது. அல்லாஹ்வுடைய இல்ம் பாருங்க. சிட்டுக்குருவி என்ன செய்யணும் சொன்னா என்ன பண்ணுது, கடல்ல கொஞ்சோன்னு தண்ணி குடிக்குது. சிட்டுக்குருவி ஒரு லிட்டர் குடிச்சிருக்குமா? ஒரு 2-3 சொட்டு தானே குடிச்சிருக்கேன். 2 பேரும் பாக்குறாங்க, மூசா நபி பாக்குறாங்க, ஹிதரும் பாக்குறாங்க. பார்த்துட்டு சொல்லுவாங்க ஹிதர் அவர்கள், மா இல்மி வ இல்முக மின் இல்மில்லாஹி இல்லா நகஸ ஹாதல் உஸ்ஃபூரு மின் ஹாதல் பஹர், என்னுடைய இல்மும் உங்களுடைய இல்மும் அல்லாஹ்வுடைய இல்முக்கு முன்னால எதற்கு நிகர் என்று சொன்னால், இந்த சிட்டுக்குருவி கொஞ்சோன்னு தண்ணி குடிச்சதே அதற்கு நிகர். அல்லாஹ்வுடைய இல்மை என்பது கடலை போன்றது. கொஞ்சோன்னு தண்ணி குடிக்கிறனால கடலுடைய தண்ணி குறையுமா? குறைய போவாதுல. அது மாதிரி இல்மு, அல்லாஹ்வுடைய இல்மு என்பது கடலை போன்றது. நீங்க பெரிய நபி, உங்களுக்கு அல்லாஹ் எனக்கு கற்றுக் கொடுக்க வச்சுக்கிறான், நான் உஸ்தாதா, உங்க நபிக்கு உஸ்தாதா போயிட்டேன். புரிஞ்சா? நம்மளுடைய இல்மு இந்த சிட்டுக்குருவி கொஞ்சம் தண்ணி குடிச்சிச்சே அதற்கு நிகரான இல்மே. இது எது காட்டு சொன்னா, யாருக்கு என்ன வந்துடக்கூடாது, பெருமை எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலே ஒவ்வொரு அறிஞருக்கு மேலும் இன்னொரு அறிஞர் இருக்கிறார். அதான் யதார்த்தம். எந்த துறையாக இருந்தாலும் சரி, பெரிய நிபுணருக்கு மேல ஒரு நிபுணர் இருப்பார், அவருக்கு மேல ஒருத்தர் இருப்பார். அதான் யதார்த்தம். அப்படின்னு இந்த சம்பவமும் சிட்டுக்குரிய சம்பவமும் இது நடக்குது. நடந்து இந்த மாதிரி வந்துட்டாங்களா, இன்னொரு கரைக்கு போயிட்டாங்க. அக்கறையில போய் இறங்கி ஒரு ஊருக்கு ஃபன்தலகா, 2 பேர் நடந்து போறாங்க. ஹத்தா இதா லகியா குலாமன், ஒரு சின்ன பையன் விளையாடிக்கிட்டு இருந்தான். அந்த சின்ன பையன் விளையாடுற பையன் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஃபகதலஹு,
ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க? காலி பண்ணிட்டாங்க. சரியா? மூத்தாக்கிட்டாங்க. சின்ன பையன் விளையாடிட்டு இருக்கிறான், என்ன பண்ணிட்டாங்க? மூத்தாக்கிட்டாங்க, கத்தல் பண்ணிட்டாங்க. கத்தல் பண்ணும், இதுவும் பெரிய வேலை பத்தியலா கேட்கிற மூசா நபிக்கு பொறுமை பத்தவங்க கேட்டாங்க, கால கத்தல் நஃப்ஸன் ஸகியத்தன், ஒரு அப்பாவி பிள்ளைய கொலை பண்ணிட்டீங்களா? எந்த தப்பு செய்யாம அப்பாவி பிள்ளைய கொலை பண்ணிட்டீங்களா? லக்கது ஜீத்த ஷைஅன் யுக்ரா, நீங்க மறுபடியும் பெரிய அநியாயத்தை பண்ணி பெரிய பயங்கரமான பாவத்தை செஞ்சிட்டீங்க அப்படிங்குவாங்க. ரெண்டாவது தடவையும் பொறுமை பத்தாம கேட்டுருவாங்க. திருப்பி இவர் கேட்பாரு, கால அலம் அகுல்லக இன்னக லன் தஸ்ததிய மாய சபரா, நான் உங்கள்ட்ட சொல்லலையா என்னோட உங்களால வர முடியாது, உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது, புரியுதா, உங்களுக்கு பொறுமை பத்தாது அப்படின்னு நான் உங்கள்ட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்குவாங்க. அப்படின்னு சொன்ன உடனேயுமே அதுக்கு மூசா நபி சொல்லுவாங்க, கால இன் சஅல்துக அன் ஷைஇன் பாதஹா ஃபலா துசாஹிப்னி, இந்த இப்ப ரெண்டாவது தடவை மாஃப் பண்ணிக்கிறங்க, இனிமே கேட்க மாட்டேன், இனிமே கேட்டா ஃபலா துசாஹிப்னி, உங்களோடு என்னைய கூட்டிட்டு போவாதிய, கிளட்டி விட்டுருங்க. சரியா? நான் அப்படி கிளட்டி விட்டாலும் காது பலகத்தை வில்லதுன்னி உதரா, உங்களுக்கு நியாயம் இருக்கு. ஏன்னா ஒரு தடவை மன்னிச்சு விட்டீங்க, ரெண்டாவது தடவை மன்னிச்சு விட்டீங்க, மூணாவது தடவை கேட்ட மாட்டேன், கேட்டி விட்டா நீங்க என்னைய கழட்டி விட்டு போயிருங்க, நான் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்படின்னு உடனே ரெண்டாவது தடவையும் மாஃப். அப்புறம் ஃபன்தலகா, அப்படி மறுபடியும் நடந்து போறாங்க. மறுபடியும் நடந்து போனா ஹத்தா இதா அத்தையா அஹ்ல கரியத்தின், ஒரு ஊருக்கு வந்து போய் சேர்றாங்க. எங்க சேர்றாங்க? ஒரு ஊருக்கு போய் சேர்றாங்க. இந்த ஊருடைய பெயரை பற்றி இமாம் இப்னு கஸீர் அவர்கள் சொல்றாங்க, ஐலா, கடற்கரை நகரம் ஐலா. சரியா? ஐலா என்ற ஒரு ஊர். எந்த ஊருக்கு போறாங்க? ஐலாங்கிற ஒரு ஊருக்கு போறாங்க. இந்த ஐலாங்கிற ஊர் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொன்னா, கஞ்சத்தில் ஐலா ஃபேமஸ். வரலாறுல முஸ்லிமோட ஹதீஸ் வருது, புரியுதா? கஞ்சர்கள்ல எந்த ஒரு ஃபேமஸ்? ஐலா தான் ஃபேமஸ். எல்லாரும் பயங்கர கஞ்சனா இருப்பாங்க. சரியா? அந்த கஞ்சத்துல ஃபேமஸ் ஊர் இருக்கு பத்தியலா, அந்த ஐலா ஊரு, அந்த ஐலாவுக்கு ரெண்டு பேரும் போயிட்டாங்க. ஹத்தா இதா அத்தையா அஹ்ல கரியத்தின், அந்த அஹ்லாங்கிற ஊருக்கு போயிட்டாங்க. இஸ்தகாமா அஹ்லஹா, ரெண்டு பேருக்கும் பசி. பசியில கேட்டாங்க, நீங்க வந்து எங்க ரெண்டு பேரையும் விருந்தாளியாக ஏற்றுக்கொள்ளுங்கள், எங்களுக்கு விருந்தோம்பல் செய்யுங்கள் அப்படின்னு கேட்டாங்க ரெண்டு பேரும். கேட்டா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்க ரெண்டு பேருக்கு விருந்து கொடுக்கறதுக்கு மறுத்துட்டாங்க. சாப்பாடு வெளியூர்ல இருந்து சாப்பாடு கேட்கறாங்க, சாப்பாடு தர்றத கூட மறுத்துடுறாங்க, அந்த அளவு கஞ்சன். சரியா? அப்படின்னு மறுத்துட்டாங்க. ஜிதாரன், அங்க வந்து ரெண்டு பேரும் எதை பாக்குறாங்க? ஒரு செவர் இருக்குது. அந்த செவர் வந்து இடிஞ்சு போய் கீழே உழுவுற மாதிரி இருக்குது. கீழே உழுவுற மாதிரி இருக்கக்கூடிய செவத்தை பாக்குறாங்க. செவத்தை பார்த்த உடனே ஹிதர் நினைக்கிறாங்க, அந்த செவத்தை என்ன செய்யலாம்? கட்டி நிப்பாட்டி வைக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு கட்டவும் செய்யறாங்க. அப்படி கட்டும் போது மூசா நபி கேட்பாங்க, கால லௌஷியத்த லத்தகல்த அலைஹி அஜரா, எங்க நம்ம சாப்பாட்டு கேளும், சாப்பாடு கூட தரல, அவங்களுக்கு செவர் கட்டி விட்டுட்டு வர்றீங்கள, சரியா? அதுக்கு நீங்க கூலியாவது வாங்கலாமே. லத்தகல்த அலைஹி, எதை வாங்கலாம்? அஜிராவது வாங்கலாம். அஜிரு வாங்கினா சாப்பிட்டு இருக்கலாமே. சாப்பாடு தராத கஞ்சனுக்கு வந்து ஊடு கட்டி கொடுத்துட்டு வர்றீங்கள, செவரை கட்டி கொடுத்து வர்றீங்கள அப்படின்னு மூசா நபி கேட்டாங்க. கேட்டவனே ஹிதர் சொல்லுவாங்க, கால ஹாதா ஃபிராகு பைனி வ பைனிக், ஹலாஸ், முடிஸ். சரியா? இதான் உங்களுக்கு எனக்கு மத்தியில் இருக்கிற ஃபிராக், பிரிவு. இதுக்கு மேல முடிஞ்சு போச்சு. ஆனால் உங்களை பிரிச்சு விட்டு ஓடி போயிட மாட்டேன். நான் என்ன செய்வேன்? சவநபியுக பிதஅவீலி மா லம் தஸ்ததி அலைஹி சபரா, நான் உங்களுக்கு அது அந்த மூணு வேலையை செஞ்சேன்ல. ஒன்னு என்ன செஞ்சேன்? கப்பலை ஓட்ட போட்டேன். ரெண்டாவது ஒரு பையனை கொலை பண்ணேன். மூணாவது கஞ்ச பையன் வீட்டுக்கு என்ன செஞ்சேன்? வீட்டை கட்டி செவத்தை கட்டி விட்டு வந்துட்டேன். இந்த மூணுக்கு நான் வந்து தவி எதுக்கு நான் செஞ்சேன், என்ன காரணத்துக்காக செஞ்சேன் அதை சொல்லுவேன். மா லம் தஸ்ததி அலைஹி சபரா, உங்களால சபூரா இருக்க முடியல பத்தியலா, அதுக்கு நான் வந்து பதில் சொல்லிடுறேன். அம்மா சஃபீனத்து, சஃபீனா, அந்த சஃபீனா வந்து ஃபகானத்து வ அம்மா சஃபீனத்து ஃபகானத்து லி மசாகின யஅமலூன ஃபில் பஹர்,
அது மிஸ்கீன்களுக்கு சொந்தமான கப்பல். அவங்க எல்லாம் கடல்ல என்ன செய்யறாங்க? யாமலூன ஃபில் பஹரி. பேச்சு புரியுதுல? ஸ்பீடா போகலைய, எழுதுன போறேன். யாமலூன ஃபில் பஹர், கடல்ல அவங்க எல்லாம் வேலை செய்யறாங்க. நிறைய மிஸ்கீனா சேர்ந்து, ஒரு ஆள் வாங்கினா மிஸ்கின் கிடையாது, கப்பல் ஓனர் பணக்காரரு, புரியுதா? நிறைய மிஸ்கீனா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு போட்டு எதை வாங்கிட்டாங்க? கப்பல் வாங்கிட்டாங்க. அதனால அந்த கப்பல் வந்து மிஸ்கீன்களுக்கு சொந்தமானது. நான் அதை ஐபு பண்ண, சின்ன ஒரு குறை, அந்த அழகை குறைக்க நான் விரும்புறேன். வக்கான வராகும் மலிக்கும் ஏகுதுக்குள்ள சசீனத்தின் கஸ்பா, இந்த கப்பல் எந்த நாட்டுக்கு போய் சேருதோ அந்த நாட்டுல ஒரு மலிக்கு, ஒரு மன்னர் இருக்கிறான். இந்த மாதிரி அழகான கப்பலை பார்த்தா அவன் அந்த கப்பலை அபகரிச்சுக்கிடுவான். அதுக்காகத்தான் இந்த மிஸ்கினுடைய கப்பல் அவன் கையில போயிடக்கூடாது. நான் படிக்கும் போது வந்து அந்த மன்னருடைய பேரையும் படிச்சேன், குறிப்பு எடுக்கலாம் நினைச்சேன். சரியா? பன்சானியா ஷைத்தான். சரியா? அத படிக்கும் போது இந்த குறிப்பு எடுக்க நினைச்சேன் பாய், மறந்துட்டேன். நானு அதாவது மூசா நபியே சொன்னாங்கல்ல, அப்ப அவங்களுக்கே மறக்கடிச்சுனா சைத்தான் சொன்ன, அலிக்கு பண்ண பிஸ்கோத்து படிக்கும் போது நினைச்சேன், குறிப்பு எடுக்க மறந்துட்டேன். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்த வாரம் அந்த மன்னருடைய பேர் என்ன, சரியா, அதை நான் பார்த்துட்டு வந்து படிச்சு நோட்லாம் பண்ணி வச்சேன். ஆனா இங்க நோட்டு கொண்டு வரல. நான் சொல்றேன், அந்த ஒரு அரசர் வந்து அநியாயக்கார அரசரை வந்து எடுத்துக்கிடுவான். அவன் மிஸ்கீன்களுக்கு சொந்தமான கப்பலை அபகரிச்சிட கூடாதுங்கிறதுக்காக அழகான கப்பலா இருந்தா இந்த மாதிரி பண்ணுவான். அங்கிட்டு கீழ்ச்சி விட்டு வாங்கல, அது பழசு மாதிரி போயிடும், அசிங்கமா போயிடும். அந்த கப்பல் என்ன செய்ய மாட்டான்? எடுத்துக்கிற மாட்டான். அப்ப நான் மிஸ்கீன்களுக்கு நல்லது செஞ்சேனே தவிர என்ன செய்யல? கெட்டது செய்யல. சூப்பர் காரணமா இல்லையா? நல்ல காரணம். இந்த காரணம் வந்து ஹிதருக்கு தெரியுது, மூசா நபிக்கு தெரியல. அப்ப மூசா நபிட்ட இல்லாத இல்மு யார்கிட்ட இருக்குது? அவங்கள்ட்ட இருக்குது. அம்மல் குலாமு, அந்த ஒரு பையன் இருந்தா மத்தியலா, அந்த பையனை மூத்தாக்கிட்ட மத்தியலா, பகான அபவாஹு மூமினைனி, அவங்களுடைய உம்மா வாப்பா வந்து உண்மையான மூமின்களாக இருந்தார்கள். ஆனா இவ வந்து ரொம்ப கெட்ட பையன், ரொம்ப குஃப்ரு பண்ற பையன், ரொம்ப அநியாயக்கார அக்கிரமக்கார பையன். இவன் மேல உள்ள அந்த பாசத்தினால உம்மா வாப்பாவே காஃபிரா போயிடுவாங்களோ, ஃபஹஷீனா ஐயுருஹிகஹுமா துகுயானன் வ குஃப்ரன். அதாவது இந்த பிள்ளைங்க மேல உள்ள பாசம் இருக்கு பத்தியலா, மனைவி மேல உள்ள பாசம் இருக்கு பத்தியலா, பாசம் என்ன செய்ய வச்சிரும்? ஹராம் கூட செய்ய வச்சிரும். இந்த பாசம், மனைவி மேல உள்ள பாசம், மக்கள் மேல உள்ள பாசம் என்ன செய்ய வச்சிரும்? ஹராம் கூட செய்ய வச்சிரும். அதனால இந்த பிள்ளைங்க மேல உள்ள இந்த பாசத்தினால நல்ல அம்மா வாப்பா எதுவா மாறி போயிருவாங்க? காபிரா மாறி போயிருவாங்க. அதுக்கு இந்த பையன் காரணமா போயிருவான். அதனால இந்த பையன் என்ன பண்ணிட்டேன்? மூத்தாக்கிட்ட. ஆனா எனக்கு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருக்குது. ஃபஅரதனா அன் யுப்திலஹுமா ரப்புஹுமா கைரம் மின்ஹு ஜகாத்தன் வஅக்ர வருஹமா, இந்த பிள்ளையை விட சிறந்த பிள்ளைய, இறையச்சம் உள்ள பிள்ளைய, உண்மையான மூமினான பிள்ளைய, உம்மா வாப்பா மேல பாசமான பிள்ளைய அல்லாஹ் என்ன செய்வான்? கண்டிப்பா கொடுப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதுவும் இவங்களா செய்யல, எல்லாம் எங்கிருந்து வந்த கட்டளை? அல்லாஹ்ட்டேந்து வந்த கட்டளை. சரியா? கடைசியில சொல்லுவாங்க, ரெண்டு காரணம் சொல்லிட்டாங்கல்ல ரெண்டாவதுக்கு. மூணாவது வந்து அந்த ஜிதார் செவத்தை கட்டினாங்கல்ல, அம்மல் ஜிதாரு வ அம்மல் ஜிதாரு ஃபகான லி குலாமைனி யதீமைனி ஃபில் மதீனா, அது வந்து இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு யதீம்களுக்கு சொந்தமான வீடு. வாப்பா மௌத்தா போயிட்டாங்க. வாப்பா மௌத்தா போகும்போது சொத்து இருக்கு, நகை ஏதோ சொத்து வச்சுக்கிறாங்க. அதை என்ன பண்றாங்கன்னா கீழே வச்சு அதுக்கு மேல செவத்தை எழுப்பிட்டாங்க. அந்த செவரு உழுவுறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகும், 20 வருஷம் ஆகும். அப்ப பிள்ளைங்க எல்லாம் பருவத்துக்கு பக்குவத்துக்கு வந்திருப்பாங்க, அந்த பொருளை வந்து எடுத்துக்கிடுவாங்க அந்த நியத்துல. ஆனா அந்த வருஷம் ஆவல, செவர் உழுவ போகுது. சின்ன பிள்ளைங்க அந்த எத்தீம்களாக இருக்கிறாங்க. அது விழுந்துருச்சுன்னு சொன்னா உள்ள உள்ள நகை போக்குவரத்து சொத்து என்ன செஞ்சிடறேன்? வெளியே தெரிஞ்சு போயிடுறேன். சொந்தக்காரங்க அடிச்சுட்டு போயிடுவாங்க. புரியுதா? அப்பனா எல்லா காலத்திலையும் இந்த மாதிரி சொத்து அபகரிக்கிறவ அண்ணன் தம்பி இந்த சொந்தக்காரங்க இருக்கிறாங்கிறதுக்கு தெரியுது. எல்லா காலத்திலும் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. அது மாதிரி எத்தீமுக்கு சொந்தமானது அது வகான தஹத்தஹு கன்சுல் லஹுமா, அதுக்கு கீழே என்ன இருக்குது? ஒரு புதையல், ஒரு கன்சு, ஒரு ஹசானா இருக்குது. நம்ம ஊருக்குள்ள செய்வாங்கல்ல, செவத்துக்குள்ள வச்சு என்ன செய்வாங்க?
மூடி விட்டுருவாங்க இல்லையா. இன்னும் சொல்ல போனா மௌத்தாக்கிட்டு ஆட்டோ சங்கர் இல்லையா, ஆட்டோ சங்கர் 7 பேர் கொலை பண்ணா பத்தியலா, ஆட்டோ சங்கர் கொலை பண்ணிட்டு பாடி எங்க பண்ணான், செவத்துல வச்சு அடிக்கி விட்டு போயிட்டான். அது மாதிரி பண்ணி விட்டுருவாங்கல்ல, ஆட்டோ சங்கர் மாதிரி இருந்திருப்பாங்கல்ல. அதனால என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொன்னா, தஹத்தஹு கன்சுன்னஹுமா, அதுக்கு கீழே வந்து 2 பேருக்கு அந்த எத்தீம்களுக்கு கன்ஸ் இருக்குது, கசானா இருக்குது. வகான அபூஹுமா சாலிஹா, அந்த 2 பேருடைய வாப்பா என்ன சாலிஹானவரு. அது ஃபஅராத ரப்புக அன் யபுலுகா அஷுத்தஹுமா வயஸ்தஹ்ரிஜா கன்ஸஹுமா ரஹ்மத்தன் மிர் ரப்பிக, அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் மூலமாக அது கட்டி விட்டுட்டா அது இன்னும் கொஞ்சம் வருஷம் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன செய்யும் கீழே விழும். அந்த வருஷம் வரை அவங்க பெருசா போயிருப்பாங்க, அந்த அந்த புலூக பாலிக அடைஞ்சிருப்பாங்க, அசுத்த பக்குவத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த பொருளை எடுக்கணும், இப்படித்தான் செலவு செய்யணும், இப்படித்தான் சேஃப்டி பண்ணணும் அப்படிங்கிற அந்த பருவ பக்குவத்துக்கு வந்திருப்பாங்க. அதுக்காகத்தான் இந்த வேலையை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, வமா ஃபால்துஹு அன் அம்ரி, நான் இதை எதையுமே ஏன் இஷ்டத்துக்கு செய்யல. இந்த 3 வேலையை செஞ்சேன்ல, மா ஃபால்துஹு அன் அம்ரி, ஏன் இஷ்டத்துக்கு செய்யல. ذالک தஅவீலு, இதான் தஅவீல். இதான் என்ன 3க்கு விளக்க உரை, 3க்கும் காரணம். எந்த 3க்கு, மா லம் தஸ்ததி அலைஹி சபர, மறுபடியும் ஒரு குத்து, மா லம் தஸ்ததி அலைஹி சபுரா, எதுக்கு உங்களுக்கு சபுர் இல்லையோ, சரியா கேள்வி கேட்டிய பத்தியலா, இதுக்கு இது அங்க காரணம். நமக்கு இன்னைக்கு வந்து 23 ஆயத்து படிச்சுக்கிறோம் சரியா. இதுதான் இந்த 2 பேர் சம்பந்தப்பட்ட வரலாற்று செய்தி சரியா. இதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ, அதே அந்த பெரிய ஹதீஸுக்கு பத்தியலா 4725, அதே ஹதீஸ்ல பாத்தீங்களாக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வதிதுனா அன்ன மூசா கான சபர யகுஸுல்லாஹு அலைனா மின் ஹபரிஹிமா, நான் விரும்புகிறேன், நாம் விரும்புகிறோம், அன்ன மூசா கான சபர, மூசா நபி இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா, மூசா நபி இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா நம்ம இன்னும் கொஞ்சம் இல்ம கத்திருக்கலாமே. இந்த 3 செய்தி தான் நமக்கு தெரியுது, 4வது 5வது செய்தி தெரிய பத்தியலா. இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா இன்னும் கொஞ்சம் அந்த அல்லாஹ் கொடுத்த அந்த இல்ம ஹிதுர் வந்து செஞ்சிருப்பாங்க, நமக்கு இன்னும் செய்தி கிடைச்சிருக்குமே. இவங்க கொஞ்சம் பொறுமை இல்லாம பண்ணிட்டனால குறைஞ்சு போயிருச்சு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதங்கப்பட்டு சொன்னாங்க என்கிற ஹதீஸும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல 2 செய்தியை நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியா இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம். அவங்க நபியா நபி இல்லையா தெரியல, அப்படித்தானே. 3 மாதிரி நபி, சில பேர் இல்ல, சில பேர் ரொம்ப இந்த சேஃப்டி சைடு கோல் சரியா. தெரியலன்னா அப்படித்தானே, தெரியலன்னா ஹலாஸ் வேலை முடிஞ்சு அப்படிங்கிறாங்க. இவங்களை வந்து பெரும்பாலான அறிஞர்கள் வந்து நபி இல்ல, இவர் நபிங்கிறதுக்கு எந்த தலீலும் ஆதாரபூர்வமான எந்த சான்றுகளும் இல்லை அப்படிதான் சொல்றாங்க. அப்ப பெரும்பாலான அறிஞர்கள் வந்து இவர் வந்து ஹிதுர் வந்து நபி இல்ல அப்படிதான் சொல்றாங்க சரியா. அப்ப கேட்கலாம், அப்ப ஏன் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கலாம். இந்த அலைஹிஸ்ஸலாம் என்பது நபிமார்களுக்கு மட்டும் சொல்லப்படுவது அல்ல, நல்லவர்களுக்கும் சொல்லலாம், தடை இல்லை. உதாரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபி, ஹவ்வா நபியா இல்ல இல்ல. அப்ப ஏன் சொன்னீங்க அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த ஆதம் வ ஹவ்வா அலைஹிமா ஸலாத்து வ 2 அலைஹிமா 2 போட்டாங்க, 2 சேர்த்தா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்ப ஹவ்வா நபி இல்ல தானே, அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க இல்ல. அதே மாதிரி பாத்தீங்களாக்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சா, நபி அவங்க கிடையாது, ரொம்ப நல்லவங்க. அப்ப நபி இல்லாத ரொம்ப நல்லவங்களையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொல்ற மாதிரி ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அல்லாஹ் சலாமை இறக்குவானாக, சாந்தியை கொடுப்பானாக, துவா தானே சரியா. அது மாதிரி ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்லிக்கலாம். அவங்க நபிங்கிறதுக்காக இல்ல, அவர் நல்லவர் என்ற காரணத்தால. ஏன் நல்லவரு அல்லாஹ் சொல்லுவான, இதே சூராவுடைய 65வது ஆயத்துல ஃபவஜத அபுத மின் இபாதினா ஆத்தைனாஹு ரஹமத்தன் மின் இந்தினா,
வஅல்லம்னாஹு மில்லதுன்னா இல்மா, நம்மிடமிருந்து ரஹமத்தை பெற்றவர், நம்மிடமிருந்து இல்மை பெற்றவர். அப்ப ஒரு ஸ்பெஷல் ஒரு நபிய போய் அவர்கிட்ட கல்வியை கத்துக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஞானம் பெற்றவர், ஒரு கண்ணியம் பெற்றவர்கிறனால அதனால அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்றோம். சில பேர் இந்த ஆயத்தை வச்சியே அவர் நபிங்கிறாங்க. அவருக்கு இல்மு அல்லாஹ்ட்டேந்து கிடைச்சிருக்குது, ரஹமத்து கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப குறைவானவர் சொல்றாங்க. பெரும்பாலும் கௌலுல் ஜும்ஹூரை பொறுத்தவரை அவர் நபி இல்ல அப்படிங்கிறதா அதான் ஏறக்குறைய சரியான கருத்தா இருக்குது. ஒரு செய்தி, கடைசியா ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடிச்சிடுறேன். சில ஊர்கள்ல ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் மௌத்தா போகல. எங்க ஊர்லயே சொல்லுவாங்க பாய், சீதா சாதா மக்கள் கிடையாது. யார சொல்றது? அஜரத்துமார்களே ஹிதுர் நபி மௌத்தா போகல. அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தரும் ஒரு டியூட்டியை கொடுத்து வச்சுக்கிறானா. இந்த கடல் சம்பந்தப்பட்ட டியூட்டி யாருக்கும் அல்லாஹ் கொடுத்து வச்சுக்கிறானா? எப்ப புயல் அடிக்கணும், எப்ப நிப்பாட்டணும், அப்பெல்லாம் யாருக்கு டியூட்டி கொடுத்து வச்சுக்கிறான்? ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்து வச்சுக்கிறான். அப்படின்னு சின்ன பிள்ளையில எங்க ஊர் அஜரத்து சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கு. சரியா? இன்னைக்கெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையோ? கேள்விப்படாதவரை சுக்ரியா. இங்க கடற்கரை சைடு இருக்கு பத்தியலா, அப்ப சொல்லுவாங்க அஜரத்துமார்களை இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க போய் கேட்டு பாருங்களேன், 10 அஜரத்தை கேட்டியலாக்க ஒரு 3 அஜரத்து இன்னைக்கு ஹிதுர் நபி இன்னும் மௌத்தா போகல. ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் என்ன செய்யல? மௌத்தா போகல அப்படிங்குவாங்க. அப்படி கிடையாது. ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஆயிட்டாங்க? மௌத்தா போயிட்டாங்க. அவங்க மௌத்தா போயிட்டாங்கிறதுக்கு என்ன குர்ஆன்ல ஆதாரம்னு சொன்னா, சூரத்துல் அம்பியா என்று சொல்லக்கூடிய 21வது அத்தியாயத்தின் 34வது வசனம். 21ல 34 அல்லாஹ் சொல்றான், வமா ஜஅல்னா லி பஷரின் மின் கப்லிகல் ஹுல்த் அஃபைமித்த வஹுமுல் ஹாலிதூன். அடேங்கப்பா, 1 மணி நேரம் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சோ? ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்றான், வமா ஜஅல்னா லி பஷரின் மின் கப்லிக, நபியே உங்களுக்கு முன்னால எந்த மனிதரும் கிடையாது, எந்த மனுஷனுக்கு நம்ம கொடுக்கல. எதை கொடுக்கல? அல் ஹுல்து. ஹுல்துனா மூத்தா போகாம இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க? சாவாவரம், நித்திய ஜீவியா இருப்பது. சாவாவரம் நித்திய ஜீவியா இருக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு முன்னால எந்த மனுஷனுக்கு நான் என்ன செய்யல? கொடுக்கல. அப்ப ஹிதுர் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால உள்ள மனுஷனா இல்லையா? அப்ப யார் உங்களுக்கு முன்னால உள்ள எல்லாரும் மௌத்தா போயிட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு முன்னால உள்ள எல்லாரும் மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான், அஃபைமித்த ஃபஹுமுல் ஹாலிதூன், நீங்களே மௌத்தா போய் அவங்க ஹயாத்தா இருப்பாங்களா கேட்கிறான். நபியே நீங்க ரஹமத்துல் ஆலமீன், நீங்களே மௌத்தா போய் அவங்க ஹயாத்தா இருப்பாங்களா அப்படின்னு அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அப்ப இந்த ஆயத்து தெளிவாக பேசுகிறது, ஹிதுர் அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க இல்லையா, ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி உள்ள எல்லாரும் மௌத்தா போயிட்டாங்க என்று. மௌத்தா போகாத ஒரே மனிதன் யார் என்று சொன்னால் யாருதான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவங்க மட்டும்தான் மௌத்தா போகல, பாக்கி 50 பேரும் மௌத்தா போயிட்டாங்க அப்படிங்கிறது இந்த ஆயத்து. அவங்க மௌத்தா போகலைங்கிறதுக்கும் சரியா, நான் ஒரு தலீல கனிபாய் மாதிரி புக்கத்துக்கு பேக்ல வைப்பார்ல முடிகிறதுக்கு முன்னால, அது மாதிரி போனத்துக்கு ஜமால் பாய் ஜேபில் வச்சுட்டாரு. சரியா? இன்னும் 2 ஆயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போகல அப்படிங்கிறதுக்கு சூரத்து நிசா 4வது சூராவுடைய 157வது ஆயத்து. அல்லாஹ் அந்த ஆயத்தை நீங்க படிச்சு பார்த்துட்டு இருங்க. அல்லாஹ் சொல்லுவான், வமா கதலூஹு வமா ஸலபூஹு, அவரை அவர்கள் கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை. அவங்கள நாங்க கொலை செஞ்சிட்டோம்னு சொல்றது யாரு? ஈசா நபிய கொலை செஞ்சிட்டோம், ஈசா கொல்லப்பட்டு விட்டார் என்று சொல்லக்கூடிய நம்பக்கூடிய சமுதாயம் இன்றைக்கும் இருக்கிறது. யாரு? யூதர்கள். யூதர்கள் சொல்றாங்க ஈசா நபியை நாங்க கொலை செஞ்சிட்டோம் அப்படின்னு யூதர்கள் சொல்றாங்க, நம்புறாங்க இல்லையா? அல்லாஹ் சொல்றான், யூதர்களுக்கு மறுப்பு சொல்றான், மா கதலூஹு, அவரை யார் என்ன செய்யல? கொலை செய்யல. வமா ஸலபூஹு, அவர் சிலுவையில் அறையப்படவும் இல்லை. யார் சொல்றது? கிறிஸ்தவர்கள்.
சிலுவையில் அறையப்பட்டாங்க சொல்றாங்கல்ல, மா சலபுஹு, அவரை யாரு சிலுவையில் அறையல, சிலுவையில் அறையப்படவும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் இந்த நிசாவுடைய 157வது ஆயத்தை சொல்லிவிட்டு 158வது ஆயத்தை சொல்லுவான், பல் ரஃபஅஹு அல்லாஹு இலைஹி வ கான அல்லாஹு அஸீஸன் ஹகீமா. அவங்க சொல்றது தப்பு. பல் லா இல்ல, பல் இல்லவே இல்லை. கதலுஹுன்னு சொல்றாங்கல்ல, கிடையாது. சலபுஹுன்னு சொல்றாங்க, கதல்னா கொண்டுட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, இல்ல சிலுவையில கிடையாது. நம்ம என்ன பண்ணிட்டு சொன்னா, ரஃபஅஹு அல்லாஹு இலைஹி, நான் என்ன பண்ணிட்டேன், என் அளவில் அவரை உயர்த்தி கொண்டேன், என் பக்கம் அவரை நான் உயர்த்தி கொண்டேன். வ கான அல்லாஹு அஸீஸன் ஹகீமா, அல்லாஹ் இதற்கு சர்வசக்தி அசீஸ், அனைத்தையும் மிகைக்க கூடியவன், அவனுக்கு முடியும். நம்மளை எல்லாம் ரூஹ மட்டும் உயர்த்துறான், அவர் என்ன பண்ணிட்டான், பாடியோடு சேர்த்து உடம்போடு சேர்த்து என்ன பண்ணிட்டான், உயர்த்திட்டான். அந்த அந்த அசீஸ் அவன், ஹகீம், ஏன் செஞ்சாங்கிற அந்த ஹிக்மத் அவன்கிட்ட இருக்குது, ஞானம் இருக்குது. அதனால அவங்க மட்டும் ஹயாத்தா இருக்கிறாங்க அப்படின்னு குர்ஆன் பேசுகிறது. அப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போயிட்டாங்க. மௌத்தா போகாத ஒரு மனுஷன் இருக்கிறான்னு சொன்னா யார் இருக்கிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. மட்டுமல்லாமல் ஒரு ஆயத்தோட முடிச்சிடுறேன், அவங்க இன்ஷா அல்லாஹ் இந்த பூமிக்கு வருவாங்க. அதை பற்றி சூரத்து ஸுஹ்ருஃப் என்று சொல்லக்கூடிய 43வது அத்தியாயத்தின் 61வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வ இன்னஹு லஇல்முன், அவர் ஒரு இல்மு. அவர் தான் யாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு இல்மு, ஒரு அடையாளம், ஒரு அத்தாட்சி. எதற்கு அடையாளம் என்று சொன்னால் லிஸ்ஸா, சாஅத்னா என்ன, மறுமை நாள், மறுமை நாளுக்குரிய அடையாளமாக அவர் இருக்கிறார். அவர் ஒரு நாளைக்கு வருவாரு, அது என்னவா இருக்கு, இல்முல் லிஸ்ஸாவாக மாறும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். அப்ப என் அருமை சகோதரர்களே, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி இல்லே அப்படிங்கிறதும் செய்தி, அவங்க மௌத்தா போயிட்டாங்க அப்படிங்கிறது செய்தி. அதே மாதிரி நமக்கு யாருக்கு நான் எவ்வளவுதான் அல்லாஹ் செல்வம், செல்வாக்கு, அதிகாரம், எளிமை எதை கொடுத்தாலும் இந்த நான் அப்படிங்கிறது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதும். இல்முக்காக என்ன செய்யணும், கொஞ்சம் கஷ்டப்படணும், சரியா, அப்படிங்கிறது. இல்முக்காக பொறுமையா இருக்கணும், உஸ்தாது பதில் சொல்லி முடிக்கிற வரையிலும் என்ன செய்யணும், பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இது தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த வரலாற்றின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சமுதாயத்திற்கு எந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறானோ, சஹாபாக்கள் இந்த வரலாற்றின் மூலமாக எந்த பாடத்தை கற்றுக்கொண்டார்களோ அந்த பாடத்தை நம்முடைய இதயத்தில் அல்லாஹ் கற்றுத் தருவானாக என்கிற இந்த துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.